அதுலேயும் குறிப்பாக 18லேருந்து ஒரு 35-40 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னும் பொழுது நிச்சயமான ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத மன அழுத்த நிலை இருக்கும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்விங்க, இந்த கேள்வின்றதோட ஒரு காமெண்ட் நல்லா இருந்தது பாருங்களேன். தேங்க்யூ ஃபார் த clarification for prepare for the pressure. No wonder I felt too much of pressure in literally. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்சுவலி வந்து கண்ணிக்கு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து கரண்ட்லி அவேர்னஸ் வீடியோ மட்டும்தாங்க. நீங்கள் வந்து அதை தப்பாலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் எந்த இடத்துலையும் வாங்க 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 அப்படின்ற மாதிரியான விஷயமும் இல்லை. கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, உண்மையிலே இதெல்லாம் உண்மையா? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும். உண்மையாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா? தயவு செஞ்சு கன்னிராசிக்காரங்க, உங்களுடைய சார்ந்தவர்கள் யாராவது சிம்ம ராசியாக இருக்கிறாங்க, கடகராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியே அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், என்னையா பண்ணிச்சு இந்த அஷ்டம சனி அப்படின்ட்டுன்னு. அதுலேயும் குறிப்பாக 18லேருந்து ஒரு 35-40 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னும் பொழுது நிச்சயமான ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத மன அழுத்த நிலை இருக்கும். சரி, இதை எதுக்கியா நீ சொல்கிற அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. உண்மையிலே சொல்கிறேங்க, என்னுடைய அஷ்டம சனியில் எனக்கு ஒருத்தர் இதை சொல்லியிருந்தால் நான் கேட்டிருப்பேன். அதே பாணியில் கடந்த காலங்களில் நம்ப மாட்டீங்க, கடகராசிக்காரங்க கடந்த வாரம் பேசினவங்க கூட என்கிட்ட சொன்னதுன்னு, நல்ல வேலை சில இடங்களில் உங்களோட வீடியோ பார்த்தேன், இதை எந்த விஷயத்தை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதேமாதிரி இன்னொரு கடகராசி, பிரதர் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், உங்கள் மூஞ்சை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும், இவன் வந்தாலே நல்லதே சொல்ல மாட்டான்னு கடைசியாக நடந்து முடிஞ்சோடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்க. ஆனால் எப்படியும் ஒரு 90% கடகராசிக்காரங்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு சேர்த்துட்டேன்றது மட்டும் எனக்கு போதுங்க. ஏன்னா இது பண்ணுறதால நீங்கள் நெகட்டிவ் பேசுவீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்காரு, உனக்கு ஒரு அஷ்டம சனி வந்தால் தான் தெரியும் அப்படின்னு. அட லூசு பயிலுங்களா, அஷ்டம சனி வந்து அதை அனுபவிச்சனால தானே அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க, தேர்ட் பர்சனை குடும்பத்தில் விடாதீங்க. இவங்கெல்லாம் என்கிட்ட உண்மையிலேயே சில கான்வர்சேஷன் ஒரு நாளைக்கு பேசுகிற அந்த மாதிரியான 10-15 அப்பாயின்மெண்ட் கூட என் கூட உட்காந்து கேட்டிங்கன்னா, பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எந்த மனநிலையில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வருவீங்கன்றது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரியான டிஸ்கஷன் அமைப்புகள் இருக்கும். ஒருத்தர் ஓன்னு கதறி அழுவார், ஒருத்தர் சந்தோஷமான விஷயம் சொல்லுவார், ஒருத்தர் கிடைக்குமான்னு கேட்பார், ஒருத்தர் ஹோப்பே இல்லாமல் வருவார், நாளைக்கே உயிரை விட்டுடலாமான்னுவாங்க. இந்த அமைப்புகள்லாம் கடந்து ஒரு சில பேர்கிட்ட இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் வரும் பாருங்கள், அப்படியே ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். 10,000-20,000 வெள்ளி பரிகாரம் சொல்லி சம்பாரிச்சா கூட இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்காதுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் சரி, ஜோதிடத்துக்கான மதிப்பும் மரியாதையும் சரி, அது நீங்கள் அனுபவித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வேலையை விட்டுறாதீங்க. ப்ரெஷராக தான் இருக்க போகுது. ரிலேஷன்ஷிப் நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பர்டிகுலராக சில பேருக்கு சொல்லுவேன், பெண் குழந்தையாக இருக்கிறவங்கள பார்த்துக்கங்க, பெண்ணோ ஆணோ பார்த்துக்கங்க, சில நேரத்தில் கற்பை இழக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இந்த தன்மைகள் நடக்கும். கடந்த காலங்களில் கேட்டு பாருங்கள், ரொம்ப பேர் பேச மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட பேசும்போது, அண்ணன் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் அப்பயே நினச்சேன், இப்படி நடந்துருச்சுன்னா என்னால் வெளியே வாழ்நாள் முழுக்க சொல்ல முடியாது. இதெல்லாம் கடகராசிக்காரங்க சொல்கிறாங்களா? மனசாட்சிப்படி சொல்கிறேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க. இப்படி தாங்க சொல்கிறது. எல்லா இடங்கள்லையும் எந்த மாதிரியான விஷயம் சொன்னாலும் எண்டில் இந்த மாதிரி நடக்குதுங்க, பாதுகாப்பாக இருந்துக்குங்க, வேலையை விட்டுறாதீங்க, இப்போதைக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பிடிவாதம் கோபம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தன்மையெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டா ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்ததில் அந்த இடத்துல நான் வருவேன். அப்பயே இவன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருந்தானே, ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரங்க ஆயிடுவீங்க, பணக்காரங்களாயிருவீங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்துருங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நடந்துருச்சேன்னு 2 வருஷம் கழிச்சு. இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ அமைப்பு. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.